சார் தமிழ் பற்று அது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். அதாவது அப்புறம் தக் லைஃப்னு என் பேர் வைக்கிறீங்க உங்கள் படத்துக்கு. ப்ரொமோக்க போகும்பொழுது படத்தை பற்றி பேசுங்க, தென் அந்த மக்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணான்னு பேசுங்க. அதை விட்டு தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்து எதுக்கு அந்த பேச்சு? என்னதான் இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்தாலும் பர்சனல் ப்ராப்ளம் அதை வெளியில் பப்ளிக்கில் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடாது. இவருக்கு அந்த தலைவர் பொறுப்புக்குரிய பண்பு இல்லை, பக்குவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, அப்படி இப்படிங்கிறார். அப்ப செயல் தலைவரை இவரை நியமிக்கலாமா? அவங்க எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வாங்கன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறது முடிஞ்சு போச்சு. ராமதாஸ் அவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பவர் பார்ட்டி கேடர் முடிஞ்சு போய்விட்டது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏடிஎம்கே என்னாச்சு சார்? ஓபிஎஸ் இபிஎஸ். ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சாச்சு, யூபிஎஸ் பக்கம்தான் அத்தனை இதுவும் இருக்கு. ஸோ இவங்க தான் ஏடிஎம்கே பார்ட்டி. நாங்கள் நாளைக்கு பிஎம்கேக்கு அந்த நிலைமை வரணுமா? ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு துக்ளக் வாசகர் குழு மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். 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 இப்ப சமீபத்துல இந்த தக் லைஃப் அப்படின்ற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகா வரைக்கும் போய் அங்க ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது தமிழ் இந்த பிராந்திய மொழிகளுக்கு மூத்த மொழியா இருக்கலாம், அதை போய் அங்க சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுறதுன்றது அந்த பக்கம் தெரியும். ஏன்னா அந்த மக்களும் மொழி இல்லைன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான். இது அவர் உண்மையிலே தமிழ் பற்றின் காரணமா சொல்லாரா, இல்ல படம் ப்ரமோஷன் வேணும், இதை சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரமோஷன் கிடைக்கும்ன்றதுக்காக சொன்னார்? தமிழ் பற்று அது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். அதாவது அப்புறம் தக் லைஃப்னு என் பேர் வைக்கிறீங்க உங்கள் படத்துக்கு தமிழ்லேயே பேர் வைக்கலாமே இல்லையா? அதனால் இவர் நீங்கள் எனக்கு தமிழ் முக்கியம் சார். நான் தமிழர் எல்லாருக்கும் தமிழ் முக்கியம், கன்னடர்கள் எல்லாருக்கும் கன்னடம் முக்கியம், மலையாளத்திற்கு மலையாளம் முக்கியம், அந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு அந்த மொழி முக்கியம் சார். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழி அப்படிங்கிறது பிசி 300ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னாடி கிமுக்கு முன்னாடி 300-400 வருடத்துக்கு முன்னாடியே தமிழ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 100-200 ஆண்டு பின்பக்கம் கன்னடம் வருது. அதனால் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது சார். எல்லாத்துக்கும் இந்த புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜஸ் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே உண்டு. தமிழ் மொழியை எல்லாத்தையுமே ரொம்ப தொன்மையான மொழின்னு பார்த்தா செமூரியான ஒரு இது இருந்தது. இந்த மெசபட்டாமியா ரீஜியன்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க அந்த ஒரு இது. ஆனால் நான் தமிழ் தான் சிறந்தது, நீங்கள் தெலுங்கு தான் சிறந்தது, அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. மொழிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்காக. அது மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் அங்கே ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, கன்னடம் நடிச்சிருக்கீங்க, மலையாளம் நடிச்சிருக்கீங்க. அப்போல்லாம் எல்லாம் நடிச்சிட்டு அங்கே போய் ப்ரொமோக்க போகும்பொழுது படத்தை பற்றி பேசுங்க, தென் அந்த மக்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணான்னு பேசுங்க. அதை விட்டு தமிழ்லேருந்து தான் கன்னடம் எதுக்கு அந்த பேச்சு? தேவையில்லாத ஒரு பேச்சு. அந்த பேச்சு தான் இத்தனைக்கும் காரணம். அதனால் நீங்கள் இப்போ பேசுறதுனால என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? என்ன முக்கியம்னாலும் எல்லா மக்களுக்கும் நடுவில் அந்த சகோதரத்துவம் முக்கியம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழ் சிறந்த மொழி, எந்த இதுவும் இல்லை. பட் அவங்களுக்கும் கன்னடத்தில் நிறைய இலக்கியம் இருக்குது அதும்பாங்க. அதை அப்படியே விட்டுருணுங்க. இவர் அந்த அளவுக்கு பேசி இருக்க வேண்டாம். சர்ச்சைகள் இதெல்லாம் சர்ச்சைகளை கிளப்பும். ஒரு இலக்கியத்தில் போய் காம்படிஷன் எந்த மொழியை சிறந்தது அப்படின்னு ஒரு இந்த இது பேட்டி நடத்தணும்னு வச்சுங்க. அந்த இதில் நீங்கள் பட்டிமன்றம் அதில் பேசுங்க. பட் இதை பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ கர்நாடகா மாநில முதல்வர் சீதாராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவரு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவர் திமுகவுடைய எம்பி ஆக போறாரு. இன்னொரு பக்கம் திமுக அலையன்ஸ்ல தான் காங்கிரஸும் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? உள்கட்சிக்குள்ளாரே இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு. மாநிலத்துடைய முதலமைச்சர் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். என்ன சொல்லிட்டார் சார்? கர்நாடகா மக்களை பற்றியோ கர்நாடக அரசாங்கத்தை பற்றியோ குறைவாக பேசிட்டாரு இல்லைங்க.
தமிழிலிருந்து கன்னடம் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அந்த கட்சிகள் எடுத்து பேசலாமே ஒழிஞ்சு, சித்தராமையா ஒரு முதல்வர், அவர் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. முதல்வர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மற்ற எல்லாம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, எம்எல்ஏ வருவாங்க, எல்லாமே இதுவாகும். ஸோ இப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக இங்கே காங்கிரஸ், தமிழ்நாட்டில் காங்கிரஸ், செல்வ பெருந்தகை தலைவர், அவர் இப்போ கமல்ஹாசனை சப்போர்ட் பண்ணுவார், இல்லை அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா? ஏன்னா அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ். இது வந்து இந்த மாதிரியே வளர்ந்துட்டு போகும் சார். தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. கமல்ஹாசன் பேசினார், உடனே இவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னுடைய ஒப்பீனியன், கமல்ஹாசனுடைய ஒப்பீனியனில் கன்னடம் தமிழ்லேருந்து வந்ததுங்கிறார். அவரோட ஒப்பீனியன் தப்புன்னு சொல்லிட்டு போங்க, என்ன ரொம்ப இதுவாக பேசுறாரு சொல்லுங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ பாமகக்குள்ளார ஒரு இதே மாதிரி உட்கட்சி பூசுன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த இளைஞரணி தலைவராக முகுந்தன் ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் முதல்ல வாக் அவுட் பண்ணாரு, அப்புறம் 1 இயர் மாநாட்டில் எல்லாரும் வந்து சேர்ந்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க தாயாரை அடிச்சிட்டாரு, அந்த மாதிரி அவர் புகார் தெரிவிக்க, இந்த பக்கம் இன்னொரு மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் வந்து ஆஃபீஸோட பேஸ் லொகேஷனே மாற்றிருக்காரு. இந்த மாதிரி பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இது அந்த கட்சிக்கு எந்த மாதிரியான பலன் அளிக்கும்? கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது என்னதான் வந்து இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்தாலும், பர்சனல் ப்ராப்ளம், அதை வந்து வெளியில் வந்து பப்ளிக்கில் வந்து ராமதாஸ் அவர்கள் பேசி இருக்கக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் தலைவர், இவர் செயல் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ செயல் தலைவரை இவருடைய அம்மாவை பாட்டில் விட்டு எரிஞ்சார், வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது, எட்டி உதைக்கிற மாதிரி ஆகிவிட்டது, எட்டி உதைக்கலை, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். ஸோ இவருக்கு அந்த தலைவர் பொறுப்புக்குரிய பண்பு இல்லை, பக்குவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, அப்படி இப்படிங்கிறார். அப்போ செயல் தலைவரை இவரை நியமிக்கலாமா? அது பரவாயில்லையா? ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்லையா? இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னா ஏன் அவரை நீங்கள் கட்சியில் வச்சு செயல் தலைவருக்கு பதவி கொடுக்குறீங்க? இல்லை, எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு சார். கட்சி இவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது, பொதுக்குழுவை கூட்டி என்னை வந்து கட்சியுடைய தலைவராக அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எலெக்ஷன் கமிஷனும் அங்கீகரித்து விட்டார்கள். அந்த மாதிரி இருக்கிறது இவர் தான் பிரசிடென்ட். இனி இதை மாற்றிட்டு இருக்க முடியாது. அவர் சொன்னதெல்லாம் இதுதான் ஃபேக்ட்னால் இனி மாற்ற முடியாது. அன்புமணி அவர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக ஏன் ஆயிடுத்துங்க. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்களும் கிரேஸ்ஃபுல்லாக ஒதுங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் இவர் ராமதாஸ் அவர்கள் கிரேஸ்ஃபுல்லாக ஒதுங்கிக்கலாம். அதாவது ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார், அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மீட்டிங் கூட்டத்தில் 10 பேரோ 9 பேரோ தான் வந்தாங்க, மற்ற யாரும் வரலை. இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் அன்புமணி ராமதாஸ் ஃபோன் பண்ணி சொல்லி மீட்டிங்கை அட்டன் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதனால தான் அத்தனை பேரும் வரலை அப்படிங்கிறார். அப்போ இது என்னத்தை காமிக்கிறது உங்களுக்கு? அன்புமணி ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிக்டுக்கு மேலே செக்ரட்டரி கேடர்ஸ் மேலே அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்கன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறச்சு முடிஞ்சு போச்சு. அதாவது ஸ்பிரிட்னு சொல்கிறத விட உங்களை ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் உண்மை. ஸோ இவ்வளோ பேசியும் ஒரு வார்த்தை இன்னும் நான் படித்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசவில்லை. இல்லை எனக்கு தெரியாது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இவர் மாதிரி. ஆனால் இவர் இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம். இதே ப்ராப்ளம் தான் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அப்போ நடந்தது. முலாயம் சிங் யாதவ் எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு அகிலேஷ் யாதவை சிஎம் உட்கார வச்சார். 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுத்து. சிஎம் பதவியில் இருந்து எல்லாத்தையும் நெளிவு சுழிவெல்லாம் தெரிந்து கொண்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணார், கட்சியில் முலாயம் சிங் யாதவ் ஓரம் பெட்டி விட்டார். ஒரு லெவலுக்கு மேலே முலாயம் சிங் யாதவுக்கு பவரே இல்லாமல் போயிடுது. கட்சியில் கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டி அகிலேஷ் யாதவ் மேலே வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் சிஎம், அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா சிபு சோரன், அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை, ரொம்ப நீட்டாக போயிடுது. அந்த மாதிரி ஜெகன் ஆந்திராவில், அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தார். இந்த ஹெலிகாப்டர் கிராஷை தவறி போயிட்டார்.
அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக இவர் வந்து கட்சி ஆரம்பித்தார் ஜெகன். இவரை பிடிச்சி 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் போட்டாங்க, சிபிஐ கேஸ் அது இதுன்னு. ஆனால் ஜெகன் அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்து 5 வருஷம் சிஎம்மாக இருந்தார், கட்சியை டேக் ஓவர் பண்ணார், புது கட்சியை ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வச்சுங்க, கடைசி காலம் வரைக்கும் கருணாநிதி தான் தலைவராக இருந்தார். லாஸ்ட்டில் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறச்சு இவர் ஸ்டாலினை உள்ள டெபுட்டி சிஎம் அது இதுன்னார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு அப்புறம்தான் இவர் வந்து கட்சியுடைய லீடர் ஆனார். ஆனால் இப்போ பிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாறிடுது. ஸோ இதில் எனக்கு தெரிந்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி பார்ட்டி கேடர்ஸ் முடிஞ்சு போய்விட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது. சார் உங்களுக்கு வேண்டியது என்ன சார்? பிஎம்கே ஆட்சிக்கு வரணும், பிஎம்கே சேர்ந்த நிறைய கேடர் தலைவர்கள் மினிஸ்டர் ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு இருக்குச்சு. பிஎம்கேன்னு கட்சியுடைய வளர்ச்சி தான் உங்களுக்கு முன்னோடியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறச்ச தலைவர் நீங்கள் இருந்தால் என்ன, இல்லை அன்புமணி ராமதாஸ் இருந்தால் என்ன? அன்புமணி ராமதாஸ் பக்கம் இப்போ எல்லா கேடர்ஸும் அங்கே போயிட்டாங்க. ஸோ இவர் என்னை பொறுத்த வரைக்கும் கிரேஸ்ஃபுல்லாக ஒதுங்கிக்கலாம். இந்த அளவுக்கு அவரை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல். ராமதாஸ் அவர்கள் எடுத்துட்டோம்னா அவர் வந்து இந்த 80 காலகட்டம் தான் அவருடைய போராட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய. கண்டிப்பா அவர் தான் சார் கட்சியை ஆரம்பிச்சது, அதுல எந்த விதத்திலையும் டவுட் இல்லை. கட்சியை வந்து ஒரு 16 எம்எல்ஏ வரைக்கும் ஒரு உயர்வு. கண்டிப்பா அன்புமணி ராமதாஸுக்கு வந்து துணை மந்திரி பதவி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சாங்க. ஹெல்த் மினிஸ்டர் 2004 2009 சென்ட்ரல்ல ஹெல்த் மினிஸ்டர். இது எல்லாத்துக்கும் காரணம் ராமதாஸ் அவர்கள். இப்போ அந்த கட்சி அவரை ஒதுக்குறதுன்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும் சார்? கட்சியை ஒதுக்குறேன்னு நான் சொல்ல வரல சார். கட்சியில் இருக்க கேடர்ஸ் எல்லாரும் அன்புமணி ராமதாஸை ஃபேவர் பண்றாங்க, இதுதான். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் இல்லை எல்லாம் அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் இல்லவே செயல் தலைவர், அவர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் ஏற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இவருக்கு இருக்குமா அன்புமணி ராமதாஸ் தெரியவில்லை. இருந்திருந்தாலும் முன்னாடியே சொல்லிருப்பார். ராமதாஸ் அவர்கள் இருக்க வரைக்கும் அவர் தாங்க டிஃபேக்டோ லீடர்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லு, தலைவர் அவர் தான், அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்னு இவர் சொல்லலாம். அந்த மாதிரி நடக்கவில்லை. அப்போ நடக்கவில்லைங்கிறத ப்ராக்டிக்கல்னால் என்ன பார்க்கணும்? கட்சி எந்த விதத்தை உடைஞ்சிடாமல் இருக்கும், ஓகேவா? உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க இவர் பக்கம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில பார்க்கறது கட்சி ஸ்பிளிட் ஆறுது அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு இவங்கள ஒதுக்கிடுறாங்க. 100% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கம், ஆர் 85% இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே என்னாச்சு சார்? ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சாச்சு, யூபிஎஸ் பக்கம் தான் அத்தனை இதுவும் இருக்குது. ஸோ இவங்க தான் ஏடிஎம்கே பார்ட்டி. நாங்கள் நாளைக்கு பிஎம்கேக்கு அந்த நிலைமை வரணுமா? இத்தனை பேர் வந்தாச்சு, நாங்கள் தான் உண்மையான பிஎம்கே அப்படின்னு சொல்ல வேண்டி வரணுமா? தேவையில்லை. ஸோ கிரேஸ்ஃபுல்லாக ஒருத்தர் யாருக்கு ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு இல்லையா, கிரேஸ்ஃபுல்லாக ஒதுங்கிக்கலாம். ஆர் அன்புமணி ராமதாஸ் இல்லைங்க எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு அவர் தான், இவரை விட்டு கொடுக்கட்டும். என்ன நடக்க போகிறது அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த மாதிரி இப்போ ஒரு குழப்பம் வர்றது, 2 கேங்கா பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கேவோடனாலும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் வந்து கிடைச்சது. அது மாதிரி இப்போ இந்த 2 பேர் பிரியதுனால யாருக்கு லாபம்ன்றது கிடைக்கும்? யாருக்குன்னா அன்புமணி ராமதாஸோ இல்லை, அப்படி சொல்றீங்களா? ஒரு ஸ்பிட் ஆகும்பொழுது, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வேற யாராவது இதுக்கான அறுவடைகள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ விஜய் வராரு, அவர் எடுத்துக்கலாம், இல்லை பாஜக கண்டிப்பா ஒரு 10% இப்படி பாருங்க. வேல்முருகன் தமிழர் வாழ்வு உரிமை கட்சியா, அவர் முதல்ல பிஎம்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக வந்து கட்சின்னு ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு இதுவாக பண்ருட்டி பக்கம் அவர். அப்புறம் டிஎம்கே கூட்டணியில் வந்து ஒரு எம்எல்ஏ கிடைச்சது. ஆனால் எம்எல்ஏ கிடைச்ச பண்ருட்டியில் எவ்வளோ ஓட்டு இவருக்கு விழுந்தது? அத்தனை ஓட்டும் பிஎம்கே சார்ந்த ஓட்டா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. டிஎம்கேவோட கூட்டணி இருந்ததுனால அவருக்கு கிடைத்திருக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ ராமதாஸை சேர்ந்து உடைந்திருத்த கட்சி எல்லாரும் அன்புமணி ராமதாஸ் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ ராமதாஸ் அவர்கள் பக்கம் எவ்வளோ கேடர்ஸ் இருக்க போகிறாங்க? பர்சன்டேஜ் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 10-15% இருப்பாங்களா 1 இயர் கேடர்ஸ். அந்த ஓட்டு இவருக்கு விழாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டு பூரா இந்த 10-15% இவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? பிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
ஆர் பிஎம்கே எந்த கூட்டணியில் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னால், அப்போ எந்த கூட்டணி பிஎம்கே டிஎம்கேல போயிடுச்சுன்னு வச்சுங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே பக்கம் போய்விட்டாருன்னா அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 10% ராமதாஸோடு இருக்கிறவங்க அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போடலாம். அது விஜய் கட்சி ஆரம்பித்தால் அங்கே போகலாம். ஆனால் விஜய் கட்சிக்கு இவங்க என்னன்னு போய் சேருவாங்க? விஜய் கட்சியில் போய் ஐக்கியம் ஆயிடுவாங்களா, இல்லை பிஎம்கே டூம்பாங்களா, பிஎம்கே ராமதாஸ் கட்சிம்பாங்களா தெரியாது. அதனால் இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் cadres they are going to defect from அன்புமணி ராமதாஸ் பார்ட்டி. 10%, 7% of, I am not talking about vote share, 7% of total cadre strength of PMK. 30 லட்சம் இருக்காங்கன்னா அதில் 7% பாருங்க. ஓகே, அப்போ 2 லட்சம். அந்த 2 lakh and odd people மேபி அன்புமணி ராமதாஸ் அவர் எந்த கட்சியில் போய் சேரலாரோ கூட்டணி ஓட்டு போடாமல் இருக்கலாம். பட் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணிக்குள்ளார ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்க மாதிரியே தெரியலையே. இது எந்த மாதிரி போகும்? இது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இல்லை சார், பிரியறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இட்ஸ் டூ ஏர்லி. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடெல்லாம் பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பர்த்டே இதுக்கு பிஜேபியிலேருந்து நாகேந்திரன், தமிழிசை அவர்கள் எல்லாரும் போனாங்க. இது வந்து 2 கட்சிக்குள்ள நெருக்கத்தை காண்பிக்கிறது. ஸோ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தலைவர்களும் 2 கட்சி கேடர்களும் சேர்ந்து உழைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இது வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அதனால் இப்போ உங்களுக்கு ஜூன் தான் சார், மே தான் முடியுது, இன்னும் டைம் இருக்குது, ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்குறது டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 31க்குள்ளே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுங்கிறார். ஸோ இந்த 2 கட்சியை சேர்ந்தாச்சு சார். இதில் எந்த விதத்திலையும் சேஞ்ச் இனிமே இல்லை. இது பிரிய போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் 2026 எலெக்ஷனை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்து தான் சந்திக்க போகிறது. இதை தவிர எந்தெந்த கட்சி வரப்போகுது, அந்த கட்சியை வந்ததுக்கப்புறம் கூட்டணிங்கிறது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் 234 தொகுதிக்கும் போக போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேகம் எடுக்கும். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. இனி பிஜேபியும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த கட்சியை இன்னும் உள்ளே கொண்டு வரலாம், அதுக்கு அமித்ஷா லெவலில் எல்லாரும் இறங்கி வேலையை செய்து கொண்டு வருவாங்க. இப்போ அடுத்த பெரிய கட்சி யார் சார்? பிஎம்கே. பிஎம்கேவை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. டிஎம்டிகே நேற்று நான் நியூஸில் கேட்ட வரைக்கும் பார்க்குறச்சு ஒரு ராஜ்யசபா சீட் இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு 2 இருக்கு இல்லையா, அதில் ஒன்று கொடுக்க போகிறதாக ஒரு பாசிட்டிவ் சிக்னல் பிரேமலதா அவங்களுக்கு வந்திருக்கு. அதை ஏடிஎம்கே, ஏன்னா பிரேமலதா அவர்கள் சொல்கிறது முதல்ல 5 எம்பி சீட் கொடுக்கும்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் மறுபடியும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கிடைத்த சிக்னல் பிரகாரம் இவங்க ஒரு ராஜ்யசபா சீட் இவருக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அந்த மாதிரி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா டிஎம்டிக்கே இந்த பக்கம் வந்துடும். அவங்கள ஒரு 2% வச்சுங்க. பிஎம்கே ஒரு 4-5%, 7. ஆல்ரெடி உங்களுக்கு 32. இந்த 7ல் 6ன்னே வைங்களேன், 38 வந்துடுது. இதுக்கப்புறம் யாரை சேர்க்க போகிறாங்க? விசிகே இந்த பக்கம் வருவாங்களா தெரியாது. கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க, காங்கிரஸ் வரமாட்டாங்க, எம்டிஎம்கே வரமாட்டாங்க. எம்டிஎம்கே அதெல்லாம் பெரிய கட்சி இல்லை. விசிகே வருவாங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சி சீமா அவர் இந்த பக்கம் வருவாரா, இல்லை விஜயை ரியாலிட்டியை புரிந்து கொண்டு மொத்தமே நமக்கு இவ்வளோதான்ப்பா வரும் பர்சன்டேஜ், நம்ம தனியாக ஆட்சியை அமைக்க முடியாது அப்படி விஜய்க்கு தோணித்து என்றால் விஜய் இந்த பக்கம் வரலாம். ஆனால் இது எல்லாமே என்னென்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கும் தெரியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஏடிஎம்கே எவ்வளோ சீட்டில் நிற்க போகிறாங்க. ஒரு 140, 145னா மீதி 145 மீதி 89 தான் இருக்குது. 89 தான் பிஜேபி ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாரும் பிடிச்சிக்கணும். அதுக்கு பிஜேபிலாம் ஒத்துப்பாங்களா தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இது. ஆனால் கூட்டணி ஆகஸ்ட்டு ஆர் மேக்ஸிமம் பை செப்டம்பர் கூட்டணி முடிந்துவிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு வேகம். உங்களோட வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு
நன்றி நன்றி சார்.